நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் தள்ளி. மக்களிடம் உணர்ச்சி ஏற்படுத்துவதுதான் ரெஸ்பான்ஸ். இன்னும் லட்சக்கணக்கான இளைஞர்களை, மாணவர்களை சாதி மதம் கட்சி கடந்து நடத்தப்பட்ட கோரமான தமிழ் இன படுகொலையை ஈழத் தமிழர் தாயகத்தில் லட்சோப லட்சம் தமிழர்கள் ஈவு இரக்கமின்றி கொன்று குவிக்கப்பட்டார்கள். பச்சிளம் குழந்தைகள், பாலகர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள் உலகம் தடை செய்த குண்டுகள் வீசி கொல்லப்பட்டார்கள். மருத்துவமனைகள் மீது குண்டு வீச்சு. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையில் பட்டினி போட்டுக் கொண்டார்கள். ஐநா அமைப்புகளை வந்த அவர்களை வெளியேற்றினார்கள். இப்படிப்பட்ட ஒரு கோரமான படுகொலை ஹிட்லர் யூத இனப்படுகொலை செய்ததற்கு பிறகு நடைபெற்ற மனிதகுல வரலாற்றில் மிக கொடூரமான படுகொலை. ஆனால் நேற்றைக்கு இலங்கை அதிபர் மைத்ரி சிறிபாலசேனா சொல்லுகிறான், எந்த குற்றத்திலும் இலங்கை ராணுவம் ஈடுபடவில்லை என்கிறான். அவன் ராணுவ அமைச்சராக இருந்தவன். அப்பொழுது இலங்கை ராணுவம் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படும். இந்த இனப்படுகொலையின் கூட்டு குற்றவாளி இந்திய அரசு. தொடக்கத்திலிருந்து நாங்கள் நடந்தது போர் குற்றம் அல்ல, not a war crime but a genocide, ஒரு இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலைக்குரிய தண்டனைக்கு ஆளாக்குவதுதான் எங்கள் நோக்கம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற கூண்டிலே நிறுத்தி, இனக்கொலை அரசுகளை கூண்டில் நிறுத்தி, கொலைகார ராஜபக்சே அந்த அரசாண்டவர்களை, அதிலே ராணுவ மந்திரியாக இருந்த இன்றைய அதிபரை இவர்களே கூண்டிலே நிறுத்தி இந்த குற்றங்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதும், மடிந்த மாவீரர்கள் மீது சபதம் செய்து சுதந்திர தமிழீழத்தை கட்டி எழுப்பதும் தான் எங்கள் தலைவர், தேசிய இனத்தின் தலைவர், உலகத்தில் நிகர் சொல்ல முடியாத ஒரே தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய கனவை, சுதந்திர தமிழீழ கனவை நிறைவேற்றுவதற்குத்தான் மே 17 இயக்கம் உள்ளிட்ட தமிழ் ஈழ உணர்வாளர்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு வந்திருக்கிறோம். நான் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லுகிறேன், இது எங்கள் கடல், தமிழர் கடல். இந்த கடற்கரையில் எங்கள் கண்ணீரை சிந்துவதற்கும், அந்த கண்ணீரை சிந்தி ஒப்பாரி வைத்து விட்டு போவதற்கல்ல, அந்த கண்ணீரின் மீது சத்தியம் செய்து கொள்வதற்கும், எந்த தியாகத்துக்கும் எங்களை ஆட்படுத்திக் கொள்வதற்கும் நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் கரங்களில் ஆயுதம் ஏந்தவில்லை, எங்கள் கரங்களில் துப்பாக்கிகள் இல்லை. ஆனால் அதைவிட, துப்பாக்கி ரவைகளை விட வன்மையான உறுதி எங்கள் நெஞ்சில் இருக்கிறது என்பதை அரசுக்கு தெரிவிக்கிறோம். நான் தமிழ்நாடு அரசை குற்றம் சாட்டுகிறேன். இனப்படுகொலை செய்த கொலைகாரர்களுக்கு துணை போகிற புரோக்கர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று இந்த நிகழ்வின் மூலமாக குற்றம் சாட்டுகிறோம். கண்ணீர் சிந்தக்கூடாதா? அஞ்சலி செலுத்தக்கூடாதா? நாதியற்றதா ஈழ தமிழினம்? கிடையாது. இந்த உணர்வு இன்றைக்கு தமிழகம் பூராவிலும் வளர்ந்து வருகிற தலைமுறையிடம், இளம் தலைமுறையிடம், சுயநலம் இல்லாத இளைஞர்கள், இளம் நங்கையரிடம், சுயநலம் தலைகாட்டாத மாணவ உலகத்திடம் ஏற்பட வேண்டும் என்று நான் எல்லாம் ஏங்குகிறேன். அந்த நாள் வரும். இதே கடற்கரையில் அங்கே சுதந்திர தமிழீழ தேசம் அமைந்து அங்கு வீர வணக்கம் நடைபெறுகிற நாளில் சுதந்திர தமிழீழ தேச கொடியையும் இந்த கடற்கரை மணலிலே நாங்கள் உயர்த்தி நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகிற நாள் வரும். அதற்கான உறுதியேற்கவே நாங்கள் இந்த வீர வணக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறோம். அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன், காவல்துறைக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். மத்திய அரசு துரோகம் செய்தது. அரசுகள் மாறின, துரோகம் மாறவில்லை. இந்திய அரசு இனக்கொலைக்கு காரணமான அரசு. 7 அணு ஆயுத வல்லரசுகள் எங்கள் தலைவன் பிரபாகரனுடைய நிகர் சொல்ல முடியாத புலிகளை போர்க்களத்திலே பின்னடைய செய்துவிட்டு குஞ்சும் குழுவானுமாக வந்து எங்கள் பிள்ளைகளை கொன்றார்கள். துடிக்க துடிக்க கொன்றார்கள். அவர்கள் பிணங்கள் அடையாளம் தெரிய மண்ணோடு மண்ணாக போட்டு புதைத்தார்கள்.
ஆனால் அதே முள்ளிவாய்க்காலில் 17, 18 தேதிகளிலே ஈழத் தமிழர்கள் ஒரு சேர நின்று வீரவணக்கம் செய்தார்கள். காலம் எப்படி மாறிவிட்டது பார்த்தீர்களா? முள்ளிவாய்க்காலிலே வீரவணக்கம் நடக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் அஞ்சலி செலுத்தும் கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. கைகூலி அரசே, இந்திய அரசின் கைகூலி அரசே, சிங்களவர்களுக்கு துணை போகிற மானம், ரோசம், சூடு, சொரணை எதுவும் இல்லாத தமிழக அரசே, இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். இளைஞர்களே, திரண்டிருக்கிற தமிழ் நாட்டினுடைய வாலிப உள்ளங்களே, மாணவ மாணவிகளே, நம்முடைய குறிக்கோள் சுதந்திர தமிழீழம். சிங்கள ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். சிங்கள குடியேற்றம் அகற்றப்பட வேண்டும். புலம்பெயர் வாழ் ஈழத் தமிழர்களிடமும் ஈழத் தமிழர்தாயக தமிழர்களிடமும் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். நடக்கும். அது மட்டுமல்ல, புலிகள் ஆயுதங்களை மௌனிக்கத்தான் செய்தார்கள். ஆயுதங்களை அவர்கள் கீழே போடவில்லை. ஆயுதங்களை சரண் என்று ஒப்படைக்கவில்லை. மௌனிக்கப்பட்டிருக்கின்றன. அது மீண்டும் ஒரு நாள் பெருவேட்டு சத்தத்தை எழுப்புவதை இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது என்பதை இன்றைக்கே நான் எச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறேன். எங்கள் உரிமை குரலை ஒடுக்க முடியாது. சிறைச்சாலைகள் ஒடுக்க முடியாது. அடக்குமுறை ஒடுக்க முடியாது. எந்த சகோதரர்கள் ரத்தம் சிந்தினார்களோ அந்த ரத்தத்தின் மீது ஆணை, அவர்கள் செய்த தியாகத்தின் மீது ஆணை. கல்லறைகள் உடைக்கப்பட்டாலும் அந்த மண்ணிலே கலந்துவிட்ட அவர்களின் எலும்பு துகள்கள் மீது ஆணை. சுதந்திர தமிழீழம் அமைப்பதற்கு, சூழலை ஏற்பதற்கே இந்த வீரவணக்க நிகழ்ச்சி, இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி. இதுக்கு தடை விதித்த அரசுக்கு மன்னிப்பே கிடையாது. காவல்துறை ஏவி விடுகிற, தமிழக உரிமைகளை காவு கொடுக்கிற இன்றைய அரசுக்கு, எடப்பாடி தலைமை தாங்குகிற அரசுக்கு தமிழர் இடத்தில் மன்னிப்பே கிடையாது என்பதை கூறி, லட்சக்கணக்கான தமிழர்கள் இங்கே கூடுகிற நாள் வரும். மெழுகு வர்த்திகளோடு சுடர்களோடு வந்து மே திங்கள் 3ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் லட்சக்கணக்கில் கூடுகிற காட்சியை இந்த தமிழகம் காணத்தான் போகிறது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க பேசுறீங்க. நீ வாங்க.